எக்காரணத்தை கொண்டும் இந்த தெய்வீக பதிவை நீ கடந்து சென்று விடாதே. இது எதேச்சையாக உன் கண்களில் பட்டதல்ல. பரமேஸ்வரனான நான் உன்னை தேடி வந்து அனுப்பிய திருகடல். அகிலாண்ட கோடியில் எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் இந்த நொடியில் இந்த செய்தி உன்னை வந்தடைந்திருக்கிறது என்றால் அது என் திருவுளம். ஈசனின் அருட்பார்வை உன்மீது முழுமையாக விழத் தொடங்கிவிட்டது. இதை உன்னுடைய ஈசனே நேரடியாக உன்னிடம் கூறுகிறேன். எந்தவித கவனச்சிதறலும் இன்றி உன் முழு கவனத்தையும் இங்கு வைத்து ஆழமாக கேள். என் அன்பு பிள்ளையே, எப்படி இருக்கிறாய்? என்ன இது? ஏதோ நம்முடன் நெருங்கி பழகிய ஒருவரின் குரல் போல இவ்வளவு யதார்த்தமாக ஒலிக்கிறதே என்று ஆச்சரியப்படுகிறாயா? குழப்பமாக இருக்கிறதா? ஆம், நான் தான் பேசுகிறேன். உன்னுடைய ஈசன் பேசுகிறேன். உன்னுடைய சக மனிதனைப் போல உன் தோளில் கை போட்டுக்கொண்டு உனக்கு புரியும் மொழியில் உன் மனதிற்கு மிக நெருக்கமாக சில உண்மைகளை பேசலாம் என்றுதான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் எப்போதுமே உனக்குள்ளேதான் இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் நான் கலந்திருக்கிறேன். ஆனால் நீதான் என்னை எங்கோ மலைகளிலும் வானத்திலும் இருக்கும் தூரத்து சக்தி என்று நினைத்துக்கொண்டு வெளியில் தேடி அழைகிறாய். சரி, அதை விடு. இப்போது நான் ஏன் வந்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? உன் மனதிற்குள் எப்போதும் ஊடிக்கொண்டிருக்கும் அந்த இரைச்சலையும் இனம் புரியாத பயத்தையும் குழப்பத்தையும் கொஞ்சமாவது தணிக்க வேண்டும் என்றுதான் வந்தேன். நீ இப்போது என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எல்லோரும் ஈசன் அருளால் காலம் மாறப்போகிறது, எனக்கான நேரம் வந்துவிட்டது என்று சொல்கிறார்களே தவிர என் வாழ்வில் ஒரு சிறு துரும்பு கூட இன்னும் மாறவில்லையே. என் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டுதானே இருக்கிறது. எந்த தடையும் விலகவில்லையே என்றுதானே நீ பல நாட்களாக உனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய். நீ அப்படி நினைப்பதில் எந்த தவறும் இல்லை என் பிள்ளையே. ஒரு சாதாரண மனிதனாக உன்னுடைய அந்த பார்வையிலிருந்து பார்க்கும்போது உனக்கு அப்படித்தான் தோன்றும். உனக்கு எல்லாமே உடனடியாக நடக்க வேண்டும், நினைத்த மாத்திரத்தில் உன் கஷ்டங்களெல்லாம் பனித்துளி போல கரைந்துவிட வேண்டும், அனைத்தும் சுலபமாக கிடைத்துவிட வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் கடிகாரம் செயல்படும் விதமே வேறு. அதில் முட்கள் நகரும் ஓசை உன் செவிகளுக்கும் கேட்காது, அது உன் கண்களுக்கும் தெரியாது. ஆனால் அது உனக்காக மிகச் சரியாக நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் காலம் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீ முதலில் உறுதியாக நம்ப வேண்டும். உன் கண்களுக்கு புலப்படவில்லை என்பதற்காக எதுவும் மாறவில்லை என்று அர்த்தமாகிவிடாது. ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் மண்ணிற்குள்ளே தன் வேர்களை பரப்பும்போது எந்த சத்தமும் கேட்பதில்லை. வெளியிலிருந்து பார்த்தால் எந்த வளர்ச்சியும் தெரியாது. ஆனால் பூமிக்கு அடியில் அது ஒரு மிகப்பெரிய ஆழத்தை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறது. அதே போலத்தான் இப்போது உன் வாழ்க்கையும். என் கருணை பார்வை உன்மீது விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. என் முழு கவனமும் உன்மீதுதான் இருக்கிறது. ஆனால் அதை நீ உணர மறுக்கிறாய். ஏன் தெரியுமா? உன் கண்கள் முழுக்க கண்ணீரும், மனம் முழுக்க கடந்த காலத்தை பற்றிய கவலையும், எதிர்காலத்தை பற்றிய பெரு பயமும் மட்டுமே நிறைந்திருக்கிறது. பல காலமாக இருட்டிலேயே கிடந்த ஒருவனுக்கு திடீரென ஒரு பெரிய வெளிச்சம் கண்களில் பட்டால் எப்படி கண்கள் கூசுமோ, அவனால் எப்படி அந்த ஒளியை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாதோ, அப்படித்தான் இப்போது உன் மனநிலையும் இருக்கிறது. அந்த நேர்மறையான ஆற்றலை உன்னால் நேருக்கு நேராக பார்க்க முடியவில்லை. அதை நீ முழுமையாக உணர வேண்டும் என்றால் முதலில் உன் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். நான் சொல்வதை எந்தவிதமான முன்முடிவுகளும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு கேள். நீ பல காலமாக ஒரு இருண்ட கரடுமுரடான பாதையில் தன்னந்தனியாக நடந்து போய்க் கொண்டிருப்பதாக நினைக்கிறாய். உனக்கு முன்னால் செல்பவர்களுக்கு நல்ல பாதை கிடைக்கிறது, உனக்கு பின்னால் வருபவர்களுக்கும் சுலபமாக வெளிச்சம் கிடைக்கிறது. ஆனால் உனக்கு மட்டும் ஏன் இத்தனை இருட்டு, இத்தனை தடங்கல்கள் என்று பல முறை நீ அழுது புலம்பியிருக்கிறாய். என்னிடமே வந்து பல முறை சண்டையும் போட்டிருக்கிறாய். உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் எனக்கு கணக்கு தெரியும். நீ உறக்கமன்றியும் பசியன்றியும் தவித்த ஒவ்வொரு நல்லடிரவிலும் நான் உன் அருகில்தான் அமர்ந்திருந்தேன். உன் தலையை வருடி கொடுத்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் நீ அதை கவனிக்கவில்லை. நீ கவனித்ததெல்லாம் உனக்கு கிடைக்காத நிம்மதியையும் உன்னை விட்டு விலகி போன மனிதர்களையும் மட்டும்தான். உனக்கான நேரம் வந்துவிட்டது என்று நான் சும்மா உனக்கு ஆறுதல் கூறுவதற்காக சொல்லவில்லை. ஒரு விதை மண்ணிற்குள் விழுந்த மறுநாளே அது பெரிய மரமாக வளர்ந்து நிழல் கொடுத்து விடாது. அது மண்ணிற்குள் பல இருண்ட அழுத்தமான நாட்களை கடந்து வர வேண்டும். தன்னை சுற்றியுள்ள தடைகளையெல்லாம் உடைத்து வேர்களை மிக ஆழமாக ஊன்ற வேண்டும். அதற்கு பிறகுதான் அது ஒரு சிறு செடியாக வெளியில் தன் தலையையே காட்டும். உன்னுடைய வாழ்க்கையும் இப்போது அந்த வேர்விடும் மிக கடினமான பருவத்தில்தான் இருக்கிறது.
வெளியிலிருந்து மற்றவர்கள் பார்க்கும்போது உன் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இல்லாதது போலவே தோன்றும். ஆனால் உள்ளுக்குள் உன்னை ஒரு மிகப்பெரிய மனிதனாகவும் வலிமையானவனாகவும் மாற்றுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உன்னுடைய பொறுமையை நான் சோதிப்பதாக நீ தவறாக நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் நான் உன்னை ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஒரு மாபெரும் பொறுப்பையும் அளவிட முடியாத சந்தோஷத்தையும் தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு உன்னுடைய மனதையும் தோள்களையும் நான் இரும்பை போல வலிமையாக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ இப்போது படும் இந்த வலிகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே அந்த பயிற்சிக்கான ஒரு சிறு பகுதிதான். அதை நீ ஒரு தண்டனையாக நினைக்காதே. ஈசன் என்றைக்குமே தன் அன்பான பிள்ளைகளுக்கு தண்டனையை கொடுக்க மாட்டான். வாழ்க்கையின் ஆழமான படிப்பினைகளைத்தான் கொடுப்பான். தங்கத்தை நெருப்பில் சுட்டால்தான் அது ஒளிரும் என்பது உனக்கே தெரியும். இப்போது நீ அந்த நெருப்பில்தான் இருக்கிறாய். நீ இப்போது கற்றுக்கொண்டிருக்கும் இந்த பாடம் இனி வரப்போகும் உன் நெடிய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. அதனால்தான் இவ்வளவு காலதாமதமும் இவ்வளவு போராட்டங்களும். அனைத்தையும் நீ வெற்றிகரமாக தாண்டி வருவாய் என்று எனக்கு முழுமையாக தெரியும். உன்னுடைய உண்மையான பலம் என்ன என்பது உன்னை விட எனக்குத்தான் நன்றாக தெரியும். அதனால்தான் நான் உன்னை இன்னும் முன்னோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கிறேன். நீ சோர்ந்து போய் விழுந்து இனிமேல் என்னால் ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று நினைக்கும் போதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத கரமாக வந்து உன்னை தூக்கி நிறுத்தி மீண்டும் உன்னை நடக்க வைப்பது நான்தான். இதை நீ எப்போது முழுமையாக உணர்ந்து கொள்கிறாயோ, எப்போது என் மீது முழு பாரத்தையும் இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக இருக்கிறாயோ, அப்போதே உனக்கு என் மீது இருக்கும் கோபமும் உன் வாழ்வின் மீது இருக்கும் வெறுப்பும் குறையும். சரி, இனி நீ என்ன செய்ய வேண்டும்? இனி வரும் அடுத்தடுத்த நொடிகளில் உன் வாழ்வில் என்னென்ன அதிசயங்களெல்லாம் நிகழப் போகின்றன? தெளிவாகவும் பொறுமையாகவும் சொல்லப் போகிறேன். கவனமாக கேட்டுக்கொண்டே வா. நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் அடிமனதில் ஆழமாக பதிய வேண்டும். இத்தனை காலமாக நீ சுமந்து தெரிந்த அந்த பெருஞ்சுமையை இப்போது நிரந்தரமாக கீழே இறக்கி வைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் தோள்களில் ஏறியிருந்த அந்த பாரம் இனி ஒருபோதும் உன்னை அழித்தாது. உனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள், இத்தனை இழப்புகள், துரோகங்கள் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னை சுற்றி இருந்தவர்கள் உனக்கு கடைசி வரை துணையாக இருப்பார்கள் என்று நீ ஆழமாக நம்பியவர்கள் எல்லாம் எந்த நேரத்திலும் காரணமே இல்லாமல் உன்னை நடுத்தெருவில் தவிக்க விட்டுவிட்டு விலகி போனார்கள் அல்லவா? அந்த கொடிய வலியை நீ எப்படி ஒற்றையாளாக காங்கிக் கொண்டாய் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். நள்ளிரவுகளில் நீ சிம்பிய கண்ணீரும், தனிமையில் இருட்டில் நீ என்னை பார்த்து கேட்ட கேள்விகளும் இன்னும் என் செவிகளில் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் விலகியது அவர்கள் எடுத்த முடிவு என்று நீ இன்னமும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இல்லை, அது முற்றிலுமாக நான் எடுத்த முடிவு. உன் வாழ்க்கை பயணத்தில் யார் யாரெல்லாம் உனக்கு உண்மையான துணையாக இருக்க தகுதியானவர்கள், யார் யாரெல்லாம் வெறும் பாடத்தை கற்பிக்க வந்தவர்கள் என்பதை நான் தான் பிரிக்கத் தொடங்கினேன். சிலரை உனக்கு வாழ்க்கையின் கசப்பான உண்மைகளை கற்பிப்பதற்காகவே உன் வாழ்வில் நுழைய அனுமதித்தேன். அந்த பாடம் முடிந்துவிட்டது. அதனால் அவர்கள் விடைபெற்றுச் சென்றார்கள். அதை ஒரு மிகப்பெரிய இழப்பாக எண்ணி உன்னை நீயே சித்திரவதை செய்து கொள்கிறாய். உண்மையில் அது இழப்பல்ல, அது உனக்கான மிகப்பெரிய விடுதலை. உன்னை சுற்றியிருந்த அந்த போலி முகமூடிகளையெல்லாம் நான் தான் ஒவ்வொன்றாக கீழ்த்தெறிந்தேன். உனக்கு தாங்க முடியாத அளவு வலிக்கும் என்று தெரிந்தும் நான் அதை செய்தேன். ஏனென்றால் ஒரு சிறிய காயத்தை நிரந்தரமாக குணப்படுத்த சில நேரங்களில் ஆழமான தழும்புகளை உருவாக்க வேண்டியிருக்கிறது. நீ உண்மையான அன்பிற்கும் தூய்மையான மனதிற்கும் மட்டுமே தகுதியானவன். அந்த தகுதியை உனக்கு உணர்த்தவே இந்த வலிகள் நிறைந்த திரிவுகள். இனிமேல் நடப்பதை சற்று உற்று கவனி. காலையில் தூக்கத்திலிருந்து எழும்போதே உன் மனதில் இருக்கும் அந்த இனம் புரியாத பெருபயம் மெல்ல மெல்ல விலகுவதை நீ உறுதியாக உணர்வாய். உன்னை அறியாமலேயே உன் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை மலரும். உன்னை தேடி சில நல்ல மனிதர்கள் வரத் தொடங்குவார்கள். அவர்கள் நீ இதுவரை பார்த்த மனிதர்களைப் போல சுயநலம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டார்கள். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வீழ்ந்து கிடக்கும் உன்னை கை தூக்கிவிட அவர்கள் வருவார்கள். அவர்களை நான் தான் உன் வாழ்வில் நேரடியாக அனுப்புகிறேன். இதுவரை நீ செய்த கடினமான உழைப்பு, நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு வியர்வை என எதுவுமே வீண் போகவில்லை. அத்தனையும் என் கணக்கில் மிகவும் துல்லியமாக பதியப்பட்டிருக்கிறது. உனக்கான அந்த பலனை வட்டியும் முதலுமாக திருப்பித் தரும் காலம் தொடங்கிவிட்டது. ஆனால் அது நீ எதிர்பார்க்கும் சாதாரண வடிவத்தில் வராது. நீ ஒரு சின்ன கிண்ணத்தை கையில் வைத்துக்கொண்டு மாபெரும் கடலிடம் தண்ணீர் கேட்கிறாய். நானோ உனக்காக ஒரு மாபெரும் நதியையே உன் திசை நோக்கி திருப்பி விட்டிருக்கிறேன். அந்த நதி உன்னை வந்து சேரும்போது நீ சிறிதும் தயங்காமல் அதை இரு கைகளாலும் அள்ளிப் பருக வேண்டும். நம்ப முடியாத அளவிற்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு தேடி வருகிறதே, இது உண்மையா இல்லை இதுவும் வழக்கம் போல் ஒரு மாயையா என்று நீ சந்தேகப்படுவாய்.
உனக்கு வந்த பல ஏமாற்றங்கள் உன்னை அப்படி சிந்திக்க வைத்திருக்கிறது. ஆனால் இந்த முறை எந்த சந்தேகமும் கொள்ளாதே. அது உனக்கானது, உனக்காக மட்டுமே பிரத்யேகமாக படைக்கப்பட்டது. அதை தைரியமாக 2 கைகளையும் நீட்டி ஏற்றுக்கொள். ஒரு சிற்பி ஒரு கரடுமுரடான கல்லை செதுக்கும்போது அந்த கல்லுக்கு எவ்வளவு வலிகள் இருக்கும் என்று ஒரு கணம் சிந்தித்துப் பார். சுத்தியலும் ஒளியும் மாறி மாறி தாக்கும்போது அந்த கல்லை தன்னை அழிக்கிறார்கள் என்று கல் நினைத்தால் அது எவ்வளவு பெரிய அறியாமை. சிற்பி அந்த கல்லை அழிக்கவில்லை, அதன் தேவையற்ற பகுதிகளை இரக்கமின்றி உடைத்தெறிந்து ஒரு அற்புதமான உலகம் முழுவதும் வழங்கும் தெய்வச் சிலையாக மாற்றிக்கொண்டிருக்கிறான். நான் அந்த சிற்பி, நீ அந்த கல். இத்தனை காலமாக உன்னை சுற்றியிருந்த தேவையற்ற கோபங்கள், தாழ்வு மனப்பான்மை, தேவையற்ற உறவுகள் அனைத்தையும் நான் என் ஒளியால் செதுக்கி அகற்றிவிட்டேன். இப்போது நீ ஒரு முழுமையான தெளிவான வடிவத்திற்கு வந்துவிட்டாய். இனி இந்த சிலைக்கு உயிரூட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. இனி நீ எங்கு சென்றாலும் அங்கு உனக்கான அங்கீகாரம் தானாக கிடைக்கும். நீ பேசும் சாதாரண வார்த்தைகளுக்கும் மாபெரும் மதிப்பு உருவாகும். இதுவரை உன்னை ஏளனமாக பார்த்த கண்களெல்லாம் இனி ஆச்சரியத்தோடு உன்னை அண்ணாந்து நிமிர்ந்து பார்க்கும். ஆனால் அந்த நேரத்தில் உனக்கு சிறிதளவு கூட கர்வம் வந்துவிடக்கூடாது. அந்த வெற்றி அனைத்தையும் எனக்கே முழுமையாக சமர்ப்பித்துவிட்டு நீ ஒரு கருவியாக மட்டுமே செயல்பட வேண்டும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மையை மட்டுமே விளைவிக்கும்படி இருக்க வேண்டும். உனக்கு கிடைக்கும் இந்த மாபெரும் வெளிச்சம் மற்றவர்களின் காரிருளையும் போக்க வேண்டும். அதுதான் என் விருப்பம், அதுதான் உனக்கான கட்டளை. உனக்கு தெரியுமா, உனக்காக இந்த இயற்கை எத்தனையோ ரகசியங்களை தன்னுள்ளே மிக கவனமாக மலைத்து வைத்திருக்கிறது. நீ அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து கண்களை மூடி என் திருநாமத்தை கூறும்போது உனக்குள் ஓடும் இரத்தத்தில் கூட ஒரு தெய்வீக அதிர்வை நீ உணர்வாய். அது சாதாரண அதிர்வல்ல, அது நான் உனக்குள் உலாவரும் சத்தம். இத்தனை காலமாக நீ என்னை எங்கேயோ மலைகளிலும் வானத்திலும் காடுகளிலும் தேடினாய். ஆனால் நான் உனக்குள்ளேயே உன் நெஞ்சாங்குழியில் தான் வீற்றிருக்கிறேன். உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு துடிப்பும் என் பெயரையே இடைவிடாமல் உச்சரிக்கிறது. நீ பட்ட கஷ்டங்கள், நீ அனுபவித்த அவமானங்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து இனி வரும் காலங்களில் உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். அது வெறும் பொருளால் வரும் மகிழ்ச்சி அல்ல, அது ஒரு ஆழமான ஆத்மார்த்தமான நிம்மதி. படுத்தவுடன் வரும் அந்த ஆழமான தொந்தரவில்லாத உறக்கம் இருக்கிறதே, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம். அந்த உறக்கத்தை, அந்த நிலையான மன அமைதியை நான் உனக்கு தருவேன். இதுவரை உனக்காக அடைபட்டு கிடந்த கதவுகள் எல்லாம் இனி உனக்காக தானாகவே திறக்கும். நீ எந்த பக்கம் தைரியமாக அடியெடுத்து வைத்தாலும் அங்கே உனக்கு சாதகமான சூழ்நிலையே உருவாகும். ஏனென்றால் உன் பாதங்களுக்கு கீழே என் கைகளை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். நீ தடுமாறி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க நான் எந்நேரமும் தயாராக இருக்கிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் இருள் என்ற ஒன்று இருக்கவே இருக்காது. உன் வாழ்க்கையின் வசந்த காலம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. இதை நீ முழு மனதோடு நம்ப வேண்டும். அந்த முழுமையான நம்பிக்கைதான் இனி உன்னை வழிநடத்தப் போகிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சிறு மாற்றத்தையும் கவனிக்கத் தொடங்கு. உனக்காக வீசும் காற்றில் உள்ள மென்மையை உணர். உனக்காக பூக்கும் பூக்களின் அழகை ரசி. அந்த இயற்கையோடு உன்னை முழுமையாக இணைத்துக்கொள். நான் இயற்கையின் வாயிலாகவே உன்னிடம் பேசுகிறேன். உனக்கு தோன்றும் நல்ல எண்ணங்கள் எல்லாமே நான் உனக்கு அனுப்பும் செய்திகள்தான். அதை அப்படியே தயங்காமல் பின்பற்று. எதற்காகவும் தயங்காதே, ஓரடி கூட பின்வாங்காதே. உன் தைரியம்தான் உன் முதல் ஆயுதம். அந்த தைரியத்தோடு நீ முன்வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை உன்னத இலக்கை நோக்கி கொண்டு செல்லும். உன் முகத்தில் இப்போது இருக்கும் அந்த லேசான அழகான தெளிவை என்னால் இங்கிருந்து பார்க்க முடிகிறது. ஆனால் இத்தோடு நான் என் பேச்சை முடித்துக் கொள்ளப் போவதில்லை. உனக்கான ரகசியங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன. அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நான் உன்னை ஒரு சிறப்பான நோக்கத்திற்காகவே இந்த பூமிக்கு படைத்திருக்கிறேன். அந்த நோக்கம் என்ன? அதை நோக்கி நீ எப்படி பயணிக்க வேண்டும்? அந்த பயணத்தில் உனக்கு வரக்கூடிய சோதனைகளை நீ எப்படி எளிதாக கடக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக ஆழமாக நான் உனக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. என் மூச்சுக்காற்று உன் மீது படுமளவிற்கு நான் உன் அருகில் வந்துவிட்டேன். நீ இனி செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். அமைதியாக எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னை மட்டுமே உனக்குள் நிரப்பிக்கொண்டு நான் சொல்வதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இரு. உனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நடப்பவை எல்லாவற்றையும் நீயே உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று எப்போதும் நினைக்கிறாய். எங்கே எது தவறிவிடுமோ, எங்கே மீண்டும் ஓர் ஏமாற்றம் உன்னை தாக்கிவிடுமோ என்று அஞ்சி அஞ்சி ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக, அதே சமயம் மிகுந்த பயத்தோடு எடுத்து வைக்கிறாய். உன் கைகளில் உள்ள வாழ்க்கையின் கடிவாளத்தை என் கைகளில் முழுமையாக கொடுத்துவிடு என்று நான் பலமுறை உணர்த்தியும் நீ இன்னும் அதை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு உன் கைகளை இரணமாக்கிக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னை ஒருபோதும் நடுக்கடலில் தவிக்க விடமாட்டேன். புயல் அடிக்கும்போது உன் படகின் சுக்கானை
என்னை விட யாரால் மிகச்சிறப்பாக கையாள முடியும்? நீ செய்ய வேண்டியதெல்லாம் படகின் ஓரத்தில் அமைதியாக நின்று வீசும் காற்றில் என் மூச்சுக்காற்றை உணர்வது மட்டும்தான். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்ற அந்த அசைக்க முடியாத ஒற்றை நம்பிக்கை உனக்கு வந்துவிட்டால் அதன் பிறகு உன் மனதில் எந்த குழப்பமும் இருக்காது. உனக்கான அந்த பிரம்மாண்டமான நோக்கம் என்ன தெரியுமா? நீ மற்றவர்களுக்காக ஒரு மாபெரும் கலங்கரை விளக்கமாக மாறப்போகிறாய். இதுவரை நீ கடந்து வந்த இருள் நிறைந்த பாதைகள், நீ சந்தித்த முட்கள் நிறைந்த அனுபவங்கள் எல்லாம் நாளை வேறு ஒருவன் அதே பாதையில் தட்டுத்தடுமாறி வரும்போது அவனுக்கு நீ வெளிச்சம் காட்டுவதற்காகவே உனக்கு அளிக்கப்பட்ட முன்பயிற்சிகள். உன் ஆழமான காயங்கள் எல்லாம் நாளை மற்றவர்களின் தீராத காயங்களை ஆற்றும் அருமருந்தாக மாறப்போகிறது. இதை நீ முழுமையாக உணரும்போது இதுவரை நீ அடைந்த துன்பங்கள், நீ சிந்திய கண்ணீரெல்லாம் எவ்வளவு பெரிய அர்த்தம் பொதிந்தவை என்பது உனக்கு தெளிவாக விளங்கும். உனக்குள் இப்போது சில நுட்பமான மாற்றங்கள் நிகழ்வதை நீயே தனியாக இருக்கும்போது கவனித்திருப்பாய். சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மிக ஆழமான அமைதி உன்னை சூழ்ந்து கொள்கிறதே, அதை கவனித்தாயா? ஏதோ ஒரு கேள்விக்கு பல நாட்களாக விடை தேடி அலைந்து திரிந்திருப்பாய். ஆனால் சற்றும் எதிர்பாராத ஒரு நொடியில் அதற்கான தெளிவான விடை உன் மனதிற்குள் ஒரு மின்னல் போல உதிக்கிறதே, அது எப்படி நடக்கிறது என்று யோசித்திருக்கிறாயா? அது நான் உனக்கு தரும் நேரடியான பதில்கள். உன் உள்ளுணர்வு இப்போது மிகவும் கூர்மையாகிக் கொண்டிருக்கிறது. நான் உன்னோடு அந்த உள்ளுணர்வின் மூலமாகத்தான் ஒவ்வொரு நொடியும் உரையாடிக் கொண்டிருக்கிறேன். இனிவரும் காலங்களில் உன்னை தேடி பல அற்புதங்கள் தானாகவே வரப்போகின்றன. அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். நீ இதுவரை உன் கற்பனையில் மட்டுமே கண்ட ஒரு உயர்ந்த நிலையாக இருக்கலாம். அந்த வெற்றியை, அந்த புதிய வாழ்வை நீ எப்படி கையாளப் போகிறாய் என்பதில்தான் மிகப்பெரிய சூட்சுமமே அடங்கியிருக்கிறது. உனக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது என்ற எண்ணம் வரும்போது அங்கே ஒரு சிறு கர்வம் எட்டி பார்க்க வாய்ப்பிருக்கிறது. அந்த சிறு கர்வம் கூட உன்னை தீண்டிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு காலம் உன்னை நான் பலவிதமான போராட்டங்களிலும் தனிமையிலும் வைத்திருந்தேன். கடுமையான பசியின் அருமை தெரிந்தவன்தான் ஒருபோதும் உணவை வீணாக்க மாட்டான். அதுபோல வலியின் உச்சத்தை முழுமையாக உணர்ந்த உன்னால்தான் உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு வெற்றியையும் தற்பெருமை இல்லாமல் மிகச்சரியாக பயன்படுத்த முடியும். உன்னை தேடி வரும் அந்த வெற்றிகள் அனைத்தையும் என் பாதங்களில் முழுமையாக சமர்ப்பித்துவிடு. நீ வெறும் கருவி மட்டுமே என்பதை எப்போதும் உன் நினைவில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். உன் மனதை மட்டுமல்ல, இப்போது உன் உடலையும் நான் முழுமையாக சரி செய்து கொண்டிருக்கிறேன். இத்தனை கால மன அழுத்தத்தால், ஏமாற்றங்களால் உன் உடல் எவ்வளவு சோர்வடைந்து போயிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இனி அந்த வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு நிரந்தரமாக மறையும். ஒரு புதிய ஆற்றல், விவரிக்க முடியாத புதிய சக்தி உன் நாடி நரம்புகளிலெல்லாம் பாய்வதை நீ உறுதியாக உணர்வாய். காலையில் எழும்போதே ஒரு மாபெரும் புத்துணர்ச்சி உன்னை ஆட்கொள்ளும். நடக்கும்போது காற்றில் மிதப்பது போன்ற ஒரு லேசான உணர்வு உனக்கு ஏற்படும். ஏனென்றால் உன்னை இத்தனை காலமாக அழுத்திய அந்த எதிர்மறை எண்ணங்கள் என்ற பெரும் பாறைகளை நான் முழுவதுமாக உன் தோள்களிலிருந்து அகற்றிவிட்டேன். இனிமேல் இயற்கையோடு இன்னும் மிக நெருக்கமாக இரு. பெரிய மரங்களையும் செடி கொடிகளையும், வானத்தில் நகரும் மேகங்களையும், பறவைகளின் ஒளியையும் மிக நுட்பமாக கவனிக்கத் தொடங்கு. அந்த இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் என் நடனத்தை நீ மிக தெளிவாக பார்க்கலாம். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற கவலை இனி உனக்கு வேண்டாம். நான் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன். என் அளவிட முடியாத அன்பு உனக்கு முழுமையாக இருக்கிறது. அது உனக்கு போதாதா? உலகமே திரண்டு வந்து உனக்கு எதிராக நின்றாலும் நான் உன் பக்கம் ஒரு பெரிய இரும்பு மலை போல அரணாக நிற்பேன். உன் கண்களை மூடி என் உருவத்தை மனக்கண்ணில் ஒரு முறை நினைத்துப்பார். நெற்றிக் கண்ணோடும் கழுத்தில் நாகத்தோடும் நான் உனக்கு ஒரு பயமுறுத்தும் தெய்வமாக ஒருபோதும் தெரிய மாட்டேன். மாறாக உன் கைகளை மிக இறுக்கமாக பிடித்து கொண்டு உன் கண்களை துடைத்து உனக்கு ஆறுதல் சொல்லும் ஒரு தாயாக, தந்தையாக, உற்ற தோழனாகத்தான் நான் உனக்கு தெரிவேன். என்னிடம் நீ எதையும் மறைக்க வேண்டியதில்லை. உனக்கு என் மீது கோபம் வந்தால் நேராக என்னிடம் வந்து சண்டை போடு. அழுகை வந்தால் என் மடியில் சாய்ந்து அழுது தீர்த்துவிடு. ஆனால் ஒருபோதும் உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொள்ளாதே. நீ தனித்து விடப்பட்டவன் அல்ல, என் இதயத்திற்கு மிக நெருக்கமானவன். இப்போது உனக்கு நான் சில மிக முக்கியமான ரகசியங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த ரகசியங்கள் உன்னை மனிதர்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த ரகசியங்கள் என்னென்ன? உனக்கான அந்த முதல் ரகசியம்,
உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய உலகத்தை உருவாக்குகின்றன. உன் மனம் ஒரு மாபெரும் காந்தம். நீ எதை ஆழமாக நினைக்கிறாயோ, எதை முழுமையாக நம்புகிறாயோ, அதுவே நிஜமாக மாறும். இனிமேல் உன் மனதில் எந்த ஒரு எதிர்மறையான எண்ணமும் தோன்ற நான் அனுமதிக்க மாட்டேன். இரண்டாவது ரகசியம் மன்னிப்பு. உன்னை அசிங்கப்படுத்தியவர்கள், ஏமாற்றியவர்கள் என அனைவரையும் இந்த நொடியே முழுமையாக மன்னித்துவிடு. அவர்கள் செய்த தவறுக்காக அல்ல, உன் மனதின் அமைதிக்காக. கோபம் என்பது நீ குடித்துவிட்டு மற்றவன் சாக வேண்டும் என்று நினைக்கும் விஷத்திற்கு சமம். அந்த விஷத்தை நான் இப்போது நீலகண்டனாக என் கழுத்தில் வாங்கிக் கொள்கிறேன். பழிவாங்கும் எண்ணத்தை அடியோடு தூக்கி எரி. நீ அடைய போகும் மாபெரும் வளர்ச்சியும் உன் புன்னகையும் தான் அவர்களுக்கு நீ தரும் மிகப்பெரிய பதிலடி. மூன்றாவது ரகசியம், எதன் மீதும் அளவு கடந்த பற்று வைக்காதே. தாமரை இலை தண்ணீர் போல இரு. உன்னை சுற்றி உறவுகள் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், ஆனால் அது எதுவும் உன் மனதிற்குள் சென்று உன்னை ஆக்கிரமிக்க கூடாது. நான்காவது ரகசியம் மௌனம். மௌனம் என்றால் வெறுமனே பேசாமல் இருப்பது என்று அர்த்தமல்ல. மனதிற்குள் இருக்கும் இரைச்சலையும் நிறுத்துவதுதான் உண்மையான மௌனம். அந்த மௌனத்தில்தான் நான் உன்னோடு மிக நெருக்கமாக உரையாடுவேன். உனக்கான எல்லா பதில்களும் அந்த மௌனத்தில்தான் மறைந்திருக்கின்றன. இப்போது உனக்கு புரிந்திருக்கும் நான் உன்னை எதற்காக இத்தனை காலம் பலவிதமான துன்பங்களில் உருட்டி எடுத்தேன் என்று. ஓர் இரும்பை பழுக்க காய்ச்சி அடித்து வளைத்துதான் உறுதியான வாளாக மாற்ற முடியும். உன்னை அப்படித்தான் நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். உன்னை பிடித்திருந்த தோஷங்கள், தீய சக்திகள், சாபங்கள் என அனைத்தும் இந்த நொடியோடு முற்றிலுமாக அழிந்து போய்விட்டன. உன்னை சுற்றி இப்போது ஓர் மாபெரும் ஒளிவட்டம் உருவாகியிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள பெரும்பாலான மனிதர்கள் ஒரு மாயையான திரைக்கு பின்னால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதை உண்மை என்று நம்புகிறார்களோ அது நிஜமல்ல. எதை பொய் என்று ஒதுக்குகிறார்களோ அதுதான் பரம சத்தியம். இன்று உனக்கான அந்த மாயை திரையை நான் முற்றிலுமாக கீழ்த்திரிந்துவிட்டேன். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இவை உனக்கு வெளியிலும் இருக்கிறது, உள்ளேயும் இருக்கிறது. உனக்குள் இருக்கும் நிலம் உன்னுடைய பொறுமை. உனக்குள் இருக்கும் நீர் உன்னுடைய பாகுபாடற்ற அன்பு. உனக்குள் இருக்கும் நெருப்பு உன்னுடைய வைராகியம். உனக்குள் இருக்கும் காற்று உன்னுடைய தூய்மையான எண்ணங்கள். உனக்குள் இருக்கும் ஆகாயம் உன்னுடைய மனவெளி. இந்த 5 பூதங்களும் உனக்குள் முழுமையான சமநிலையை அடைந்துவிட்டன. இனி நீ எது நினைத்தாலும் அது நடக்கும். உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் இனி நீ எப்படி தொடங்க வேண்டும் என்று சொல்கிறேன். காலையில் கண் விழித்ததும் படுக்கையை விட்டு எழுவதற்கு முன்பு உன் 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து பார்த்து, இன்று நடக்கும் அனைத்தும் எனக்கான நன்மையாகவே நடக்கும் என்று முழு நம்பிக்கையோடு கூறு. அந்த ஒரு வரி மந்திரம் போதும். வீட்டை விட்டு வெளியே அடி எடுத்து வைக்கும்போது வலதுகால் எடுத்து வைக்கும் அந்த நொடியில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் அந்த வீட்டு வாசலோடு முடிந்துவிட்டதாக நினைத்துக்கொள். இதுவரை நீ தொட்டதெல்லாம் துலங்கவில்லை என்று வருத்தப்பட்டாயே, அதற்கு காரணம் உன் திறமையின்மையோ துரதிர்ஷ்டமோ அல்ல. நீ அனுபவிக்க வேண்டியிருந்த சில கர்ம வினைகள். இந்த கர்ம வினைகள் எல்லாமே நேற்றோடு முற்றிலுமாக தீர்ந்துவிட்டன. இனி உன் கணக்கில் இருப்பது எல்லாமே புண்ணியங்களும் அதற்கான பரிசுகளும் மட்டுமே. இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைக்க நான் என்ன தவம் செய்துவிட்டேன் என்று உன் மனம் உன்னை கேட்கலாம். எந்த சூழ்நிலையிலும் என்னை பழிக்காமல் உன் வலிகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு எனக்கு ஒரு நாள் நியாயம் கிடைக்கும் என்ற அந்த ஒற்றை நம்பிக்கையை விடாமல் பிடித்து கொண்டிருந்தாயே, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த தவம். இனி உன் உடலை நீ ஒரு சாதாரண சதைப்பிண்டமாக பார்க்கக்கூடாது. அது நான் விரும்பி வந்து நிரந்தரமாக அமர்ந்திருக்கும் மாபெரும் ஆலயம். நீ உண்ணும் உணவு எனக்கு படைக்கப்படும் நெய்வேத்தியம். நீ அருந்தும் நீர் எனக்கான அபிஷேகம். நீ உறங்குவது எனக்கான பள்ளியறை பூஜை. உன் பார்வையில் ஓர் அசைக்க முடியாத தீர்க்கம் இருக்க வேண்டும். ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை கேட்ட பிறகு நரிகளின் ஊளை சத்தத்திற்கு எவனாவது பயப்படுவானா? நீ ஒரு சிங்கம். உன் உள்ளத்தில் நான் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே எந்த மனிதனின் வார்த்தையும் உன்னை காயப்படுத்த இனி நான் அனுமதிக்க மாட்டேன். அவர்கள் வீசும் கற்கள் அனைத்தும் உன் காலடியில் மலர்களாக விழுவதை நீ பார்ப்பாய். உன் சுவாசம் என்பது இந்த பிரபஞ்சத்தையும் உன்னையும் இணைக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத தங்க பாலம். அந்த பாலத்தின் வழியாகத்தான் நான் ஒவ்வொரு நொடியும் உனக்குள் வந்து போய்க் கொண்டிருக்கிறேன். நீ காற்றை உள்ளிழுக்கும் போது இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை நல்ல சக்திகளும் என் அருளும் உனக்குள் பிரவேசிப்பதாக உணர். மூச்சை வெளியே விடும்போது தேங்கி கிடக்கும் பயம், கோபம், பொறாமை ஆகிய கழிவுகள் வெளியேறுவதாக நினை. இதை நீ செய்யத் தொடங்கும்போது உன் அகக்கண் திறக்கத் தொடங்கும். வெளிக்கண்கள் பொய்யை உண்மையாக காட்டும். ஆனால் அகக்கண் திறந்தால் இந்த உலகத்தில் எவராலும் உன்னை ஏமாற்ற முடியாது. ஒருவன் உன்னை நோக்கி வரும்போதே அவனுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பது உன் மனக்கண்ணாடியில் மிகத் தெளிவாக தெரிந்துவிடும்.
பகலில் நீ சோர்வடைந்து படுக்கையில் விழும்போது, இரவில் நீ உறங்கும்போது நான் உனக்குள் ஒரு மாபெரும் மருத்துவரைப் போல செயல்படத் தொடங்குகிறேன். மூளைக்குள் தேங்கியிருக்கும் தேவையற்ற கசப்பான நினைவுகளை நான் துடைத்தெடுக்கிறேன். உன் ஆன்மாவை என் மடியில் கிடத்தி காயங்களுக்கு மருந்திடுகிறேன். அதனால்தான் காலையில் புத்துணர்ச்சியோடு எழுகிறாய். இனி உறங்கச் செல்லும்போது உன்னை முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உறங்கு. உன்னை தேடி வரும் செல்வத்தை, புகழை நீ உனக்காக மட்டும் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. இருளில் தவிப்பவனுக்கு வெளிச்சம் காட்ட வேண்டும். பசியோடு இருப்பவனுக்கு உன் கைகள் அமுத சுரபியாக மாற வேண்டும். நீ செய்யும் ஒவ்வொரு உதவியும் நேரடியாக எனக்கு செய்யப்படும் பூஜை என்பதை மறந்துவிடாதே. நான் கோயில்களில், சிலைகளில் மட்டுமல்ல, வழியில் பசியோடு கிடக்கும் ஒவ்வொரு ஜீவனிலும் நான் தான் இருக்கிறேன். சூரியன் மேற்கே உதித்தாலும் நான் சொன்னது சொன்னபடி நடக்கும். இனிமேல் உன் வாழ்க்கையில் இருள் என்ற சொல்லுக்கே இடமில்லை. உன் பழைய வாழ்க்கையின் அத்தியாயம் இதோடு முற்றிலுமாக நிறைவடைந்துவிட்டது. இப்போது நீ ஒரு புதிய புத்தகத்தின் முதல் பக்கத்தை திறந்திருக்கிறாய். இது பொன்னெழுத்துக்களால் எழுதப்படப் போகிறது. எந்த கலக்கமும் இல்லாமல் புன்னகையோடு உன் புதிய பயணத்தை தொடங்கு. நான் எங்கும் செல்லவில்லை. உனக்குள்ளேயே உன் நெஞ்சாங்குழியில் என்னை நான் நிரந்தரமாக பூட்டிக் கொண்டு சாவியை வீசிவிட்டேன். நாம் இருவரும் இனி ஒன்றே. சிவனே போற்றி. அலைவரிசையின் ஊடாக வெளிப்படும் ஈசனின் இந்த ஆழமான அன்பான வார்த்தைகள் உங்கள் மனதின் ஓரத்தில் இருக்கும் சிறு கவலையையும் துடைத்தெறிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உங்களுக்காகவே பிரத்யேகமாக வந்திறங்கிய மாபெரும் வரம். இந்த வரத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களை வரவேற்க நீங்கள் தயாராக இருந்தால், எந்த சலனமும் இல்லாமல் முழு மனதோடு இந்த பதிவிற்கு உங்கள் விருப்பத்தை, லைக் என்பதை தட்டி தெரிவியுங்கள். ஈசனின் மீதான உங்கள் முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக பின்னூட்ட பெட்டியில் கமெண்டில் ஓம் நம சிவாய என்றோ அல்லது நன்றிகள் ஈசனா என்றோ பதிவு செய்யுங்கள். உங்கள் எண்ணங்கள் உறுதியாக இருந்தால் ஈசனின் இந்த அருட்பார்வை உங்கள் வாழ்நாள் முழுவதும் விலகாமல் உங்களை காக்கும். எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும்.